நாள் ட்ரேடிங் போயிடுச்சு 58. அதனால் உங்களுக்கு ட்ரேடர் ஆக்க போகிற சேலஞ்சில் இன்றைக்கி டே 8 ஓகேங்களா. ஸோ நல்லா போயிட்டுருக்குது. அதேமாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஓகேங்களா. நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச வரலங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ப்ரோ ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியுது, உங்களுக்கு மார்க்கெட்டில் அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து எடுத்தால் லாஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அமௌண்ட் ஒரு 10,000 ஓகேங்களா. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது 5,000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி இப்படிலாம் போய் லாஸ்லாம் ஆகி ஜாலியாக இருந்துச்சு. ப்ராஃபிட் வரும்போது ஜாலியாக இருந்துச்சு, லாஸ் வரும்போது ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா பண்ண கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி 5,000ன்னும் போது. ஆனால் நான் பண்ணுறப்ப மார்க்கெட் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் 5,000 எடுத்துகிட்டு உள்ள வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த மார்க்கெட் இப்போ கொஞ்சம் நிறையவே மேலே போயிடுச்சு. நான் பண்ண டைமோட இப்போ கொஞ்சம் அதிகமாக மேலே போயிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த லாட்டுன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து உங்களால் வாங்க முடியாது. ஸோ பெஸ்ட்டு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் உள்ள வரீங்க அப்படின்னா 50,000 to 1,00,000 கண்டிப்பாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கும் கீழே நீங்கள் போட்டு எடுக்க போனால் ரொம்ப கஷ்டம் தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதாங்க நம்ம எவ்வளோ வந்து மார்ஜின் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நாளை சந்திப்போம். ஓகேங்களா.